வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச். இப்போ நம்ம கல்யாண சேரீ, நிச்சயதார்த்த சேரீ, அதோட சேரீ ப்ளவுஸு லாஸ்ட்டில் அதோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக போட்ட டிசைன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கல்யாண சேரீ. இந்த மாடல் பையன்தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நல்லா டார்க்கு ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி நல்ல கலர், சூப்பரான கலர். இதில் கைக்கும் நெக்குக்கும் அதிலே டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ப்ளவுஸ் நான் கட் பண்ணிட்டேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கைக்கு சிம்பிளான எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மற்ற டிசைன் எதுவும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸுக்கும் தேவையான திங்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் ஸ்டோன் செயின், பால் செயின், கைக்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேடாகவே இருந்தது. அதை ஒரு 2 மீட்டர் நம்ம வாங்கியிருக்கோம். தேவையான ஐவுக்கு நமக்கு பேட்ச் ஒர்க்குக்கு இது சிம்பிளானதாக ஒன்று வாங்கியிருக்கோம். ஏன்னா அதிலே டிசைன் இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவுமே அதில் ரொம்ப பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சிம்பிளானது, எதுவுமே நம்ம டிசைன் எதுவுமே பண்ணலை. ப்ளெயினாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் இருக்க டிசைனோட நெக்கு வந்து நம்ம கரெக்டாக அதில் இருக்க டிசைன் மாதிரி ஒரு நூல் அளவு கூட நமக்கு உள்ளேயும் வெளியும் போகாமல் ஸ்டிச் பண்ணியாச்சு. கைக்கு டிசைன் மட்டும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் முன்பக்கமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஹேங்கிங்கில் போடுற அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான இன்சில் வந்து நம்ம கையால் ஸ்டிச் பண்ணது தான். சிம்பிளாக அவசரத்துக்கு செஞ்சது. ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணது. அந்த பேட்ச் ஒர்க்கு 2யுமே ஒன்று போல் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் உள்ள வந்து கொஞ்சம் பஞ்சு வச்சு நம்ம கையால் அதுக்கும் தைச்சிருக்கோம். இது ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து நம்ம ஸ்டோன் செயின் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சிம்பிளாக 2 லேயராக கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு பால் செயின் வந்து மிச்சம் இல்லை. 2 ப்ளவுஸுக்கும் கைக்கு ஸ்டிச் பண்ணி போக எனக்கு இவ்வளோதான் மிச்சம் வந்துச்சு. அதனால் அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம நெக்குக்கு 2 லேயராக கொடுத்துருக்கோம். முன்பக்கம் வந்து 3 லேயராக கொடுத்துருக்கோம். இது கைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேங்கிங் எல்லாமே நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே கம் வச்சு ஒட்டிட்டு நம்ம கையால் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது கைக்கு இந்த மாதிரி வருது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின் அப்படியே 2 லேயராக கொடுத்துருக்கோம். இந்த கைக்கு நம்ம தேவையான அளவு கட் பண்ணி போக மீதி வந்து நமக்கு பிசுறு பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு 2 லேயரை எடுத்துகிட்டு அதை உள்பக்கமாக மடித்து தைச்சிருக்கோம். அதை மிச்சம் உள்ளதை தான் நம்ம கைக்கு அந்த உயரத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சென்டரில் மட்டும் பால் செயின் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்கில் அந்த கையில் உள்ள அந்த பால்ஸ் இதெல்லாம் வச்சு தைச்சிருக்கு. இது ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உண்டானது. சேரீயோட உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு நம்ம கிடைச்சதை வச்சு எப்படி எந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஹெவியாக எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் செய்ய முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். கையில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தொங்குற அந்த இதை தான் நம்ம அதில் போட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அதுதான் கடைசி ஃபினிஷிங். அடுத்து நிச்சயதார்த்த சேலையும் அதோட ப்ளவுஸு சிம்பிளானது தான், ரொம்பலாம் ஹெவி கிடையாது. ஏன்னா டைம் இல்லாதனால நிச்சயதார்த்த சேலைக்கு வந்து நம்ம லேஸில் கொஞ்சம் மேட்சிங்காக வர்ற மாதிரி அதை வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே கையால் தைச்சது தான். ப்ளவுஸ் மட்டும் சிம்பிளாக தைச்சி முடிச்சுட்டு இது எல்லாமே கையால் கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தைச்சிருக்கு. இப்போ என்னோடய ஆசை தான் நிச்சயதார்த்த சேலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டால். இது சாஃப்ட் சில்க்னால அந்த மாதிரி அது வரலை. இதுதான் முந்தானை. ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக டார்க் ப்ளூ, மை ப்ளூவில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் இதோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதோட ப்ளவுஸ் வந்து கை பார்டர் மட்டும்தான் இருக்கும். இது முந்தானை அவங்களே கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் வெளிப்பக்கம் இந்த மாதிரி வரும். இதுதான் ப்ளவுஸ். கைக்கு மட்டும்தான் பார்டரு, கைக்கும் ஹிப்புக்கும் இருக்குது. ப்ளெயினாக ப்ளூ. இது சிம்பிளாக தைச்சி முடிச்சிருக்க ப்ளவுஸ்.
இதுக்கப்புறம் அதில் நம்ம பண்ணுறது தான், அதுவும் கையால் நம்ம பண்ணது தான், எதுவுமே மிஷின் ஒர்க்கு இல்லை. கைக்கு ஃபஸ்ட்டு இந்த பாதி கைக்கு வர கம் போட்டு பால் செயின், ஸ்டோன் செயின், மறுபடி பால் செயின் அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டோம். இந்த கம்மு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 50 கிராம் வாங்கினோம் ப்ளவுஸுக்கு. எல்லாம் ஒட்டி முடித்து நமக்கு ஓரளவுக்கு சரியாக வந்துச்சு. 2 லேயர். நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணதுனால எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனால் எனக்கு பால் செயின் மட்டும், ஏன்னா ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஒரு லேயரில் முடிச்சிருந்தோம், ஒரு லைனில். பால் செயின் வந்து டபுள் லைனாக கொடுக்கும். அதனால் அது எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2 மீட்ரு வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால அது எனக்கு தெரியாதனால அது காணாமல் போயிடுச்சு. அதனால தான் கல்யாண ப்ளவுஸ் நெக்குக்கு வந்து நம்ம அந்த ஸ்டோன் செயின் மட்டும் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. கைக்கு இந்த 2 பக்கமும் வச்சுருக்கோம். பார்டருக்கு கீழேயும் மேலேயும் வச்சுருக்கோம். நெக்குக்கு அது நம்ம வாங்கின லேஸை வச்சுருக்கோம். அந்த மாதிரி கயிறு வச்சு அதுக்கு ப்ளவுஸுக்கு மேட்சிங்கான அது வச்சாச்சு. பொண்ணை போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸு அழகாக சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கலருக்கும் நம்ம சிம்பிளாக போட்ட இந்த டிசைனுக்கும் நல்லா இருந்தது. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு வேர் பண்ண ப்ளவுஸ் ஹேங்கில் எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் போடுவேன். இன்னும் கல்யாண ஃபோட்டோ வரல, வந்துருச்சுன்னா நம்ம அதில் தான் எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் அதை மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வேறு வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது எங்களுக்கு 2 நாள் டயத்தில் இதெல்லாம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அது டைம் இல்லாதனால மெயினாக அந்த ஒட்டுறது மட்டும்தான். வேறு உங்களுக்கு முழுசாக காட்டுற அளவுக்கு இதில் ஒன்றும் ஹெவி ஒர்க் இல்லை. அதனால் எல்லாமே இது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம். பிகினராக இருந்தால் கூட இது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது ரெடிமேட் ஹேங்கர் கைக்கு உள்ளது. ஃபஸ்ட்டு கையில் அந்த நம்ம ஆரி ப்ளவுஸில் உள்ள மாதிரி அந்த டேப் பிளாஸ்டிக்கில் இருக்க அந்த டேப்பு, அந்த முத்து, அந்த மாதிரி உள்ளது தான் வாங்கலான்னு பிளானிங்கில் போனோம். ஆனால் அது ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஒரு பாக்கெட் 80, அந்த மாதிரி 80 ரூபா அந்த மாதிரி இருந்தது. டைமும் இல்லை நமக்கு. 2 ப்ளவுஸுக்கும் நம்ம கையால் ஒன்று ஒன்றா தைக்கணும், ரொம்ப டைம் எடுக்கணுன்னு தான் இந்த மாதிரி ரெடிமேட் இதை வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்யூ.